நம்ம விவசாயம் சம்பந்தமான வீடியோஸ் நிறைய போட்டுட்டே இருக்கோம். அதுல ஒரு வீடியோ தான் இது. விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ உர விலை நிலவரங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்கு போறோம், ஒரு உரக்கடைக்கு போறோம் அப்படின்னா அங்க நிறைய உரங்கள் இருக்கும், அதுக்கு நிறைய ரேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கரெக்டான ரேட்டுக்கு தான் விற்கிறாங்களா, விற்க வேண்டிய ரேட்டுக்கு தான் விற்கிறாங்களா, இல்லை நம்மளை ஏமாத்தி அதிகமான ரேட்டுக்கு விற்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் எப்படி நம்ம செக் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இது போல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருந்தாலும் அதில் போயிட்டு அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அக்ரிஸ்நெட் டைப் பண்ணீங்க அப்படின்னா அக்ரிஸ்நெட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க. நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா tnagrisnet.tn.gov.in அப்படின்றதான் இந்த டேரக்ட் லிங்க் மூலியமா நீங்க வெப்சைட் வரலாம். இதில் வந்தீங்க அப்படின்னா இந்த விவசாய பகுதி அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உர விலை நிலவரம் அப்படின்றது இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க. உங்களுக்கு இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உரம் என்ன உரம் அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லும். நான் இப்போதைக்கு யூரியா செலக்ட் பண்ணி தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ யூரியாவை நம்ம இந்தியாவிலேயே ஒரே ஒரு நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க, ஆல் ஃபிலிம்ஸ் அப்படின்றது. அவங்க எவ்வளவு விலை வச்சிருக்காங்க அப்படின்னா 266 ரூபாய் 50 பைசா அப்படின்றத விலையா நிர்ணயிச்சிருக்காங்க. எவ்வளவுக்கு? 45 கிலோவுக்கு. ஓகேவா? இதெல்லாம் பார்த்துக்கிங்க. ஒருவேளை நீங்க இப்போ யூரியா வாங்க போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் போங்க, நீங்க உங்க மொபைல் போனே எடுத்துக்கங்க, அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த விவசாய பகுதி அப்படின்ற மெனுவில் உர விலை நிலவரம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இப்போ பொட்டாஸ் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். பொட்டாஸ் கொடுத்துட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பொட்டாஸ்க்கு வந்து ஒரு 5 நிறுவனங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அந்தந்த நிறுவனங்களுக்கான பொட்டாஸ் எவ்வளவு அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. 50 கிலோவுக்கு இப்போ வந்து 1500 ரூபா, 1655 ரூபா இருக்கு, 1525 ரூபா இருக்கு, 1550 ரூபா இருக்கு, 1655 ரூபா கூட இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த 5 நிறுவனங்கள் இருக்கு. நீங்க எந்த நிறுவனத்துடைய மூட்டையை வாங்குறீங்களோ அந்த நிறுவனத்துடைய விலையை நீங்க கரெக்டா பாத்துக்கணும். இன்னொரு இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அதையுமே நல்லா பாத்துக்கோங்க. விவசாயிகள் உரங்களை மூட்டையில் அச்சிடப்பட்ட விலையில் வாங்கி பயனடையவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன தெளிவா புரியுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான எம்ஆர்பி ரேட் என்ன அப்படின்றத அந்த பிஸ்கெட் பாக்கெட்ல நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே விஷயம் அந்த உரத்திலையுமே நீங்க உரம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த சாக்கிலேயே அந்த மூட்டையிலேயே வந்து அந்த உரம் என்ன விலை அப்படின்றத போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து வாங்கி பயனடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த உரத்துல இங்க ஒரு விலை இருக்கும், நீங்க போயிட்டு அதை டைரக்டா கடையில வாங்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பழைய மூட்டையா இருந்துச்சு அப்படின்னா அது விலைகளை கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஆனா மேக்சிமம் அப்படி நடக்காது. நான் ஒரு 6 மாசமா ரேட்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். அது யாரவும் இல்லை, இறங்கவும் இல்லை, ஸ்டேபிளா அதே ரேட்ல தான் இருக்கு. ஸோ மேக்சிமம் அப்படி மாறாது. இருந்தாலும் நீங்க அடிஷ்னலா விவசாயிகள் உங்களுடைய மூட்டையில என்ன விலை போட்டிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிட்டு வாங்குறது நல்லது. ஓகேங்களா? ஸோ சில இடங்கள்ல ஏமாத்துறாங்க விவசாயிகளை. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சில இடத்துல விவசாயிகளை ஏமாத்துறாங்க. இப்போ 1500 ரூபாய் இருக்கா அந்த உரம், இது வந்து 1600 ரூபாய் 700 ரூபான்னு சொல்லி கூட விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தப்பு. ஏன்னா இந்த 1500 ரூபாய்க்குள்ளதான் அவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கறது எல்லாத்துக்குமான அடக்க விலையே இருக்கும். கம்பெனிஸ்ல இதுல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க. இதுல லாபம்ன்றது இந்த 1600 ரூபாய்க்குள்ளதான் அந்த உரக்கடைக்கு கிடைக்கும். 1500 ரூபாய்க்கு மேல கொடுத்து வாங்காதீங்க. நல்லா அடுத்ததோட வாங்கும்போது உர மூட்டையை செக் பண்ணிட்டு வாங்குங்க, அதுல என்ன விலை போட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்களுமே கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்க விவசாய சொந்தங்களை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துங்க. இதே போல விவசாயம் சம்பந்தமான கண்டென்ட்டை ரெகுலரா பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி ஆல் அப்படி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இது போல வீடியோஸ்லாம் உங்களால் ரெகுலரா பார்க்க முடியும். ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்ல பார்க்கலாம். வேற டவுட்ஸ் இருக்கு, கொரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. டாடா, பை பாய்.